கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி கரண்ட்டாக இப்போது அதாவது பிரேக் அவுட் கொடுத்துருக்க ஒரு 2 ஸ்டாக்கும் அதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கையும் அனாலிசிஸ் பண்ண போகிறோம். இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. உங்களோட ஓன் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ஸ்டாக்கையும் வாங்குங்க இல்லை விற்றுருங்கன்ற எந்த விதமான சஜஷனும் கிடையாது. முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே பகிரப்படுது. நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்ருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஒக்கட் ஃபார்மா பொறுத்த வரைக்கும் இப்போ இன்றைக்கி மார்னிங்கில் நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது 950. ஸோ இது வரைக்கும் ஒரு 6% வந்து உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து இந்த சப்போர்ட்லேருந்து இந்த ஸ்டாக் வந்து என்ன இருக்குது, பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு. ஸோ இந்த சப்போர்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கு இதுக்கு முன்னாடி மல்டிபிள் டைம் ஸோ இந்த சப்போர்ட்லேருந்து அந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு மேலே போயிருக்கும். ஸோ ஒரு ரேலியை வந்து போஸ்ட் பண்ணியிருக்கும். ஸோ இந்த ஜோனை நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் இப்போ கர்சரை கொண்டு வரேன், இங்கே பாருங்கள். ஸோ இங்கேருந்து என்ன இருக்கும், ஸோ சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிட்டு அகைன் மறுபடியும் கீழே ஒரு சைட்வேஸ் மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஸோ இங்கேருந்து அகைன் மறுபடியும் மேலே போயிருக்கும், மறுபடியும் இங்கே சப்போர்ட் எடுத்துருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. ஸோ இதே சேம் ட்ரெண்ட் லைனில் தான் இப்போது கரண்ட்டாக இன்றைக்கி. ஸோ இந்த கேண்டிலை பாருங்கள். ஸோ இந்த கேண்டிலில் இன்றைக்கி சப்போர்ட் எடுத்திருக்கு ஒரு 6%. ஸோ இது வந்து நீங்கள் ஒரு 315 ஆர் 320 அந்த ரேஞ்சில் வந்து இந்த டைமில் நீங்கள் இந்த ஸ்டாக்கை வந்து கவனிச்சிங்கன்னா இந்த 5 ஆர் 6% இருந்துச்சு அப்படின்னா இது வந்து மேலே பவுன்ஸ் பேக் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வெரி வெரி ஹை. ஓகே, எஸ்எல் பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சி பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆயிடுச்சுனாவே உங்களுக்கு என்ன பண்ணணும், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஹெல்தியான பேரிஷ் கேண்டிலாக இருக்கணும். ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஹேமர் கேண்டில் இல்லை லாங் ரிஜெக்ஷன் கேண்டில்லாம் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான பேரிஷ் கேண்டில் வரைக்கும் அப்படி பிரிண்ட் ஆனால் நம்ம எஸ்எல்ல கொடுத்துட்டு வெளியில் வந்துடணும். ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அது மட்டும் இல்லாமல் இந்த சப்போர்ட்லேருந்து வாங்கும்போது இந்த ஸ்டாக்கு ஒவ்வொரு ஸ்டாக்குமே சரி கொஞ்சம் சைட்வேஸ் போகலாம். ஸோ ஆனால் நம்ம கொடுக்கக்கூடிய எஸ்எல் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 1562 ஃபஸ்ட் டார்கெட். செகண்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இதோட ப்ரீவியஸ் ஹை வந்து நம்ம செகண்ட் டார்கெட்டாக நம்ம இங்கே நோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் செகண்ட் டார்கெட். ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துருவோம். நெக்ஸ்ட் ஸ்டாக் IIFL ஃபினான்ஸ். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது ஒரு கிட்டத்தட்ட 1 இயர் கன்சாலிடேஷன் ஜோனை என்ன இருக்குது, 1 இயர் ஹையை வந்து பிரேக் பண்ணி மேலே ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ அதே சேம் டைம் பார்க்கும்போது இது என்ன பேட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்போது இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர். ஸோ இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் கிளியர் கட்டாக நெக்லைன் வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஜோனை நம்ம பார்த்தோம்னா தெரியும். ஸோ இந்த கேண்டில் பாருங்கள். ஸோ கிளியர் கட்டாக என்ன பண்ணியிருக்கும், பிரேக் பண்ணியிருக்கு. அதே சேம் டைம் ஒரு ரிஜெக்ஷனும் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இன்னும் இந்த ஸ்டாக் வந்து இன்னும் கீழே நல்ல ரிஜெக்ஷனோடு இருந்துச்சு அப்படின்னா பிரேக் அவுட்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு அகைன் மறுபடியும் நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை ஒரு சைட்வேஸ் போயிட்டு அகைன் மறுபடியும் மேலே போயிட்டு மேலே போகலாம். அதே சேம் டைம் இது பிரேக் அவுட் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஹெல்தியான கேண்டில் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகணும். ஸோ அப்படி ஆகுதா அப்படின்றத நீங்கள் 315 போல் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு 315 ஆர் 320 போல் நீங்கள் பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் இதை கன்சிடர் பண்ணுறதை பற்றி நீங்கள் அனாலிசிஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போதைக்கு கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இந்த ஸ்டாக் இங்கேருந்து மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி வெரி ஹை. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட எஸ்எல் பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைனை உடைக்கணும். இந்த மைனர் ட்ரெண்ட் லைன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சிச்சு அப்படின்னா நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து கொடுக்கலாம் ஒன்று. ஸோ இன்னொன்று அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டாப் லாஸ் இந்த ப்ரீவியஸ் லோலையும் நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டாப் லாஸாக வைக்கலாம். 486 அப்படின்றது உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு ஸ்டாப் லாஸாகவும் நம்ம இங்கேயும் வைக்கலாம். ஸோ உங்களுடைய விருப்பம். ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது டார்கெட்டை பொறுத்த வரைக்கும் இது நெக்ஸ்ட் டார்கெட் இதோட ப்ரீவியஸ் ஹை வந்து 643. இந்த ஜோன் ஃபர்ஸ்ட் டார்கெட்டாகவும் செகண்ட் வந்து அதுக்கு மேலேயும் உங்களுக்கு ஒரு விக் இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கே வேணாலும், விக் வந்து ரொம்ப தூரம் இல்லை. இது வீக்லியில் நான் வச்சுருக்கேன். ஸோ டார்கெட்டை பொறுத்த வரைக்கும் வீக்லியில் நான் செட் பண்ணியிருக்கேன்.
ஓகே, இந்த 2 ஸ்டாக்கும் வந்து இன்றைக்கி வந்து உங்களுக்கு கரண்ட்டாக இப்போது ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, அதாவது 9:55 போல் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ அதே சேம் டைம் இது பிரேக் அவுட் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆணுச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு இன்றைக்கி ஈவினிங் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் வந்து நம்ம வந்து ஃபண்டமெண்டல் வீடியோ போடுவோம். அதாவது 8 o'clockலேருந்து 9 o'clock வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம். அந்த வீடியோவோட இதையும் நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கை ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் கிளென்மார்க் ஃபார்மா. இந்த கிளென்மார்க் ஃபார்மா பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஹை போயிட்டு அகைன் நீங்கள் பாருங்கள் இந்த 1 year இந்த அதாவது ரவுண்டிங் பாட்டம் நெக்லைன் பிரேக் ஆகி மேலே போணுச்சு. மேலே போயிட்டு உங்களுக்கு அகைன் அங்கேருந்து மறுபடியும் ரீடெஸ்ட் எடுத்திருக்கு. ஸோ எங்கேருந்து இந்த ஸ்டாக் மேலே போணுச்சோ அதே ஜோன்லேயே வந்து அகைன் மறுபடியும் ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ லாஸ்ட் 3 or 4 டேஸாக உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஸ்டாக்கில் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் ஸோ வீக்லி கேண்டில் பார்க்கணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வீக்லி கேண்டில் அப்படின்னு அதாவது ஏன்னா இப்போதைக்கு லாஸ்ட் 3 கேண்டில் வந்து 3 இன்னையோட சேர்த்தோம்னா 4 கேண்டில் புல்லிஷ் கேண்டில் ஆயிடுச்சு. இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எஸ்எல் வந்து கொஞ்சம் ஹையாக கொடுக்கணும். ஏன்னா 1900 இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பட் நீங்கள் எஸ்எல் வந்து பார்க்கும்போது ஒரு ஷேருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 100 ரூபா கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒரு 10 ஷேர் வாங்கினா ஒரு 5 ஷேர் வாங்கினா 500 ரூபா கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதை எஸ்எல் நான் கொடுக்க தயாராக இருக்கேன் அப்படின்னா நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு கரெக்டான டெசிஷனாக இருக்காது. ஸோ அதனால் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ரீடெஸ்ட் எடுக்குதா அப்படின்றத நீங்கள் பாருங்கள். ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அகைன் மறுபடியும் இந்த சப்போர்ட்டுக்கு அதாவது இந்த சப்போர்ட்டுக்கு 1811க்கு வந்துச்சு அப்படின்னா நம்ம அகைன் இதில் கன்சிடர் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் இந்த ஸ்டாக்கை நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு இல்லை. ஒன்று ப்ராப்பரான ஒரு சப்போர்ட்டில் நம்ம கன்சிடர் பண்ணி வந்துருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்கு விப்ரோ. ஸோ இதுக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கு தான். ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஆக்ட் ஆகுது. ஸோ இங்கே இந்த ட்ரெண்ட் லைனை பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை பார்க்கும்போது நமக்கு ஒரு நிமிஷம். ஓகே, இந்த ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த ஸ்டாக் வந்து மேலே போயிருக்கும். ஒரு ஃபால் ஆச்சு. ஃபால் ஆகிட்டு இங்கேருந்து மேலே போயிருக்கும். மேலே போயிட்டு அகைன் மறுபடியும் இப்போது கீழே வந்திருக்கும். ஒரு நிமிஷம். ஸோ இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வரணும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ஹிட் பண்ணிவிட்டு ஒரு புல்லிஷ் கேண்டில் உங்களுக்கு இங்கேருந்து சப்போர்ட் எடுக்கணும். அப்படி சப்போர்ட் எடுத்துக்கிறது கன்ஃபர்மேஷன் பார்க்கணும். ஒரு புல்லிஷ் கேண்டில் இந்த ட்ரெண்ட் லைனை வந்து உங்களுக்கு எடுத்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட்டு கன்சிடர் பண்ணலாம். ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து இப்போ என்ன இருக்குது, ஸோ இன்றைக்கி ஒரு ஸ்பின்னிங் டாப் இப்போதைக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. இங்கேருந்து அப்படியே கீழே வரணும். இந்த ட்ரெண்ட் லைனை ஹிட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ஸோ சப்போர்ட்லேருந்து பவுன்ஸ் பேக் ஆகும்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். இங்கேருந்து அப்படியே மேலே போணுச்சுன்னா இந்த ட்ரெண்ட் லைன் ஸோ இது வந்து ப்ரீவியஸ் ஹை. இந்த ப்ரீவியஸ் ஹைலேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் பாஸ் ஆகுது. இப்போதையும் நம்ம பார்த்துடலாம். இதோ எங்கே இந்த ட்ரெண்ட் லைனை இதுக்கு முன்னாடி அதாவது 3 தடவை என்ன பண்ணியிருக்கும், ஹிட் பண்ணிவிட்டு உடைக்க முடியாமல் கீழே வந்திருக்கும். ஸோ இந்த டைம் போணுச்சுன்னா 4th டைம். ஸோ 4th அட்டம்ப்ட் ஆல்மோஸ்ட் எப்போயுமே என்ன பண்ணிடும்னா உடச்சிரும். ஸோ இந்த டைம் உடைக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி வெரி ஹை. ஸோ இந்த சப்போர்ட்டில் நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துருவோம். நெக்ஸ்ட் ஸ்டாக் அதானி பவர். இந்த அதானி பவரை பொறுத்த வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கு, அதே சேம் டைம் நமக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு ஸ்டாக்கு. இந்த அதாவது இதோட ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி எப்போ உடைக்குதோ அப்போ தான் நம்ம வந்து இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வாய்ப்பு இருக்கும். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், இந்த ஸ்டாக்கை நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கரண்ட்டாக பார்க்கும்போது எந்த விதமான வாய்ப்புகளும் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இல்லை. இந்த 179க்கு மேலே அதாவது இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகும்போது நம்ம இதை பிரேக் அவுட் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஓகே, இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 2 அதாவது இன்றைக்கி பிரேக் அவுட் ஆகிருக்க 2 ஸ்டாக்கும் அதே சேம் டைம் ஒரு 3 ஸ்டாக்கை நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கை அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். இன்னொரு விஷயம், நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி கேட்ட ஸ்டாக்கை ஒரு 1 வீக்கு நீங்கள் கேட்டதுலேருந்து 1 வீக்குள்ளே நான் வந்து அதாவது வீடியோவை கன்வெர்ட் பண்ணிடுவேன், போட்டுருவேன். அப்படி அந்த 1 வீக்குள்ளே வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். ஏன்னா இதுக்கு முன்னாடி கேட்டவங்கலாம் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நான் கொஞ்சம் முடிச்சுட்டு தான் அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோ போடுறது கூடிய சூழ்நிலை இருக்கும். ஸோ அதனால் இப்போது டெய்லி நீங்கள் அதை வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.